வணக்கம். நெருப்பு தமிழர். பேரம் பேசிய விஜய்க்கு இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இல்லைங்க. நேராக வந்த உடனே அவருக்கு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த கொள்கையோடு தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும். இங்கே 50 வருஷம் 60 வருஷம் களத்தில் நிற்கிறோன்னா தேவையில்லை. தினந்தோறும் சீமானண்ணெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுவிட்டு தினந்தோறும் இப்படி ரோட்டில் அப்படியே பரதேசி மாதிரி சுற்றிக்கிட்டுறாரு, போராட்டங்கள் கலந்துக்கிறாரு. அதெல்லாம் இங்கே தேவையில்லை. இவர் பனையூர் பண்ணையார் நேராக அங்கேருந்து விக்கை வச்சுக்கிட்டு வருவார், விக்கு மாற்றிட்டு வருவார். வரும்போது ஒரு விக்கு, இறங்கும்போது ஒரு விக்கு, பேசும்போது ஒரு விக்கு, போகும்போது ஒரு விக்கு, இப்படி பல விக்குகளை வச்சுட்டு இவர் வருவார், பேசுவார், நேராக முதலமைச்சர் ஆயிடணும். இது எப்படிங்க நடக்கும்? அதிமுக கூட அப்படி இப்படின்னு டீலை போட்டு பார்த்துருக்கிறாரு. 90 சீட்டு கேட்டிருக்கிறாரு. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்குது. துணை முதலமைச்சரும் கேட்டிருக்கிறாரு. இது கொடுப்பாங்களா பாஸ்? ஏதோ ஒரு 30 கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக. கடைசியில் அதுவும் பறி போய் கடைசியில் பாட்டி சுட்ட வடையை காக்கா தூக்கிட்டு போன மாதிரி சங்கி போய் தூக்கிட்டு போயிட்டான் அதிமுகவை.